வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இது பார்த்துட்டு இருக்க கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 2ஓட எக்ஸாமினோட கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறு. ஸோ அதுக்கான புக் ப்ரூஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோகளும் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 6வது கொஸ்டின் சரிங்களா, அதாவது ஜிஎஸ்சில் 6வது கொஸ்டின், பின் வருவனவற்றுள் எது சரியானவை? சமத்துவமான முன்னேற்றம் 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமாகும். அதிவேகமான, நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும். சரிங்களா, அப்படின்றது கொஸ்டின். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றது கவர்மெண்ட்டில் கேட்டிருந்தது. பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா சமத்துவமான முன்னேற்ற திட்டம் 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப தவறு. அது பார்த்திங்க அப்படின்னா 9th 5 years ஸ்கீமில் வந்து நமக்கு வரும். அடுத்து அதிவேகமான, நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா தவறு. 11 கிடையாது, 12. சரிங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அதிவேகம், நிலையான முன்னேற்றம் எதில் வரும்னா 12th வந்துட்டு 12th 5 years ஸ்கீமு. இதோட புக்கு ப்ரூஃப் பார்த்திங்கன்னா 11th எக்கனாமிக்கில் பேஜ் நம்பர் 217 218 அதுவும் கீழே நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஆறாவது திட்டம் இதாக பார்த்தீங்களா. 9வது ஐந்தாண்டு திட்டம் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் 1997 2002 வரைக்கும் நடந்து தான் பார்த்திங்கன்னா 9வது ஐந்தாண்டு திட்டம். இதில் பார்த்திங்கன்னா சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி இத்திட்டத்தில் முக்கிய கவனம் கொடுக்கிறது. இத்திட்டக்கால இலக்கானது 7% வளர்ச்சி எட்டப்படவில்லை. இந்திய பொருளாதாரம் 5.6. ஸோ அதை வந்துட்டுன்னா வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. 7% வந்துட்டு கொண்டு வரணும்னு நினச்சாங்க. ஆனால் அன்றைக்கி வந்தது 5.6 தான். அதாவது சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னது, சமத்துவமான முன்னேற்றத்துக்கு 11வது ஐந்தாண்டு திட்டம். சரிங்களா, 8வது திட்டத்தில் பார்த்துக்கோங்க, சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி இத்திட்டத்தில் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது 9வது ஐந்தாண்டு திட்டத்தில். சரிங்களா, அடுத்து என்னது, இதை 11ஆம் ஆண்டுக்கும் 12க்கும் பார்த்துக்கோங்க. இதன் முக்கிய நோக்கம் விரைவான, அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சியாகும். இதன் வளர்ச்சி இலக்கு 8.1, ஆனால் எட்டப்பட்டது 7.9. சரிங்களா, 12வது ஐந்தாண்டு திட்டம் என்ன சொல்லுது, 2012 2017 வரைக்கும். இதன் முக்கிய நோக்கம் விரைவான, அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. இதன் வளர்ச்சி இலக்கு 8%. பார்த்துக்குங்க, விரைவான, அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி அப்படின்றது வந்துட்டு என்னது, அதிவேகமான, நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி 11. தப்பு, அது 12. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு A and B இரண்டுமே தப்பு தான். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா A and B, D தான் வந்து ஆன்சராக வரணும். பட் அவங்க கொடுத்துருக்குற ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு B கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப தவறு. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 10 கொஸ்டின் இந்த மாதிரி தப்பான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ அதுக்கான புக் ப்ரூஃப் எல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.